அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பல்லிகளை சாதாரணமாக இந்த குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்க அப்படின்னா மிக பெரும் நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த வகை பல்லிகளை நம்ம கண்ணில் படாமல் நம்ம பார்த்துக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல இந்த பல்லி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திசையில் இருந்து பல்லியினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இனிமேல் இதை மாற்றவே முடியாது. இது நடக்காது. பல்லியினுடைய சகுனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை மிரள வைக்கக்கூடிய அளவில் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வந்திருக்காங்க. அப்படி முக்கியமான தினங்களில் இந்த பல்லிகளை பார்க்கறதால என்னெல்லாம் நடக்கும் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக சித்திரை பௌர்ணமி நாட்களில் இந்த பல்லிகளை பார்க்கறதால என்ன மாதிரியான பலன்களை நம்ம பெற போகிறோம் அல்லது பார்க்கக்கூடாதா, இவையெல்லாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தொடர்ந்து நான் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன், என்னால் இதை சமாளிக்க முடியல, அது தீர்றதுக்கான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பரிகார பலன்கள், எப்படி வழிபாடு செய்யணும், என்னென்ன முறையில் பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அனைத்தும் சொல்லிடுவாங்க. சாதாரணமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம பல்லியை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மகாலட்சுமியினுடைய அம்சம். அதனால் பூஜை அறையில் பல்லியை பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பாக இருக்கும் ஒரு பல்லி, கரும்பல்லி போல் இருக்கும். அந்த பல்லிகளை நம்ம வீட்டில் பார்க்கக்கூடாது. அதாவது அது நமக்கு ஒரு எதிர்மறையான விஷயத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கருமை நிற பல்லியை தவிர்த்து மற்ற பல்லிகள் பார்க்கறது நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ஏன் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்லிகள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு நேர்மறை விஷயங்கள் நடக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி குறிப்பிட்டு இந்த பல்லிகளை பௌர்ணமி அல்லது அட்சய திருதியை இது போன்ற விசேஷ நாட்களில் பார்க்கறது தமிழ் நம்பிக்கைகளின் படி பார்த்திங்கன்னா பல்வேறு சுப பலன்களை, குறிப்பாக சுப பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதாவது நீண்ட நாளாக நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க, அது தள்ளி போயிட்டே இருக்குது. அதாவது ஒரு திருமணமோ உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு அது தள்ளி போயிட்டே இருக்குது, நடக்கலை அப்படின்னலாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சுப நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் பல்லியை இந்த பௌர்ணமி நாட்களில் பார்க்கறது நல்லது. அதிலும் குறிப்பாக இந்த சித்திரை பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் பல்லிகளை நீங்கள் பார்க்குறீங்க, குறிப்பாக பூஜை அறை இந்த மாதிரியான முக்கியமான இடங்களில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சித்திரகுப்தரை மனதால் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கெட்டது எல்லாம் விலகி நன்மையான பலன்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் பல்லி தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சய திருதியை அல்லது பௌர்ணமி இந்த தினங்களில் நம்ம பல்லியை பார்க்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்கி செல்வ செழிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது அது ஒரு மூட நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு காரணமாக அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் கெவிலி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பல்லிக்கான ஒரு மிக பெரும் ஒரு படிப்பையே வைத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, ஒரு 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 தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் பேசிகிட்ருக்கீங்க. அந்த நேரத்தில் ஒரு பல்லியினுடைய சத்தம் கேட்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துது. அந்த விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக நம்பப்படுது. கடவுள் சில நேரம் எப்போவுமே நம்மக்கிட்ட நேரடியாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. கடவுள் நேரடியாக எந்த விஷயத்தையுமே நம்மக்கிட்ட சொல்ல முடியாது. அப்போ தான் இந்த கனவுகள் மூலமாக சொல்கிறது, காகம் மூலமாக சொல்கிறது, அதற்கான ஒரு உயிரினமாக இந்த பல்லிகள் மூலமாக சொல்வது, இவையெல்லாம் கடவுளினுடைய தூதர்கள் அப்படின்னு பல்லிகளை கூட சொல்லலாம். கடவுள் நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்வதற்காக இந்த உயிரினத்தை படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது
லக்ஷ்மி நாராயணரை பள்ளி ரூபத்தில் தரிசிப்பதால் மிக பெரும் நல்லது. அதாவது லக்ஷ்மி நாராயணரை பள்ளி ரூபத்தில் தரிசிப்பதாக ஐதீகம். இதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன்கள், மனக்கவலைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கும் நிறைய கடன்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு இந்த பள்ளிகள் தென்படும் போது அல்லது ஒரு சத்தத்தை கிழக்கு திசையில் இருந்து சத்தம் கொடுக்கிறது அப்படின்னா இன்னமும் நல்லது. அந்த திசையை நோக்கி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும், இந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக அது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பூஜை அறையில் பல்லியை பார்க்கறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோம். இந்த பல்லியை பார்த்த உடனே அந்த இடம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பல்லியை நம்ம வணங்குவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்பிக்கைகளின் அடிப்படையிலேயே பெரும்பாலான வழிபாடுகள் மூலமாக இந்த பல்லியை சொல்கிறது. முக்கியமாக பல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி பார்க்கும்போது நீங்கள் இது போன்ற பள்ளிகளை பார்த்து வழிபாடு செய்திருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல செய்திகள் சொல்லியிருக்கா? பண வரவு கிடைத்திருக்கா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த பள்ளிகள் பற்றி பார்க்கும்போது இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பள்ளி தரிசனம், குறிப்பாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தங்கப்பள்ளியை தொட்டு வணங்குவது தோஷங்களை நீக்கக்கூடிய புண்ணியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. அட்சய திருதியை அன்று பள்ளியை தரிசித்தாலே 7 ஜென்ம பாவங்களும் பீடைகளும் தீரும், தரித்திரங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது கௌளி சாஸ்திரம் மூலமாக பள்ளி விழக்கூடிய பலன்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கச்சி வாய்த்தான் அப்படின்னு மண்டபத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளி, இந்த பள்ளிகளை தொட்டு வணங்கும் போது பள்ளி முதலான தோஷங்கள், எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும், முக்கியமாக நோய்கள் இருந்தாலும் அது நீங்கி போகும். மேலும் இந்த நாளில் பள்ளியை நம்ம காணும்போது இது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது. இதே போல தான் தீபாவளி. அதாவது தீபாவளி அன்று நம்ம இந்த பள்ளிகளை பார்க்கறதும் மிக பெரும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பள்ளிகள் தலையில் விழுது அப்படின்னா கலகம் அல்லது சண்டை ஏற்படுமா, முகத்தில் விழுந்தால் உறவினர்களுடைய வருகை இருக்குமா, இடது கை காலில் விழுந்தால் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்குமா, நெற்றியில் விழுந்தால் கீர்த்தி மற்றும் புகழ் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக பள்ளிகள் சத்தம் எழுப்பக்கூடிய இடத்திற்கு நேரத்திற்கு அப்படின்னு ஏற்ற பலன்கள் மாறுபடும். பள்ளி தோஷம் நீங்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சென்று இந்த தங்கப்பள்ளியை தொட்டு வணங்கும் போது இது ஒரு சிறப்பு பரிகாரமாகவே சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கும் இது மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த பள்ளிகள் காஞ்சிபுரம் வரதராஜ கோவிலில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிவர்களுடைய குமாரர்கள் 2 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹேமன் மற்றும் சுக்லன். இவர்கள் கௌதம முனிவர்கிட்ட வேதம் பயின்று வந்திருக்காங்க. தினமும் குருவினுடைய பூஜைக்கு தேவையான தீர்த்தம் மற்றும் ஹோம சமித்துக்களை சேகரித்து வர்றது தான் இவர்களுடைய வழக்கம். ஒரு நாள் குரு முன் தீர்த்த குடத்தில் இருந்த 2 பள்ளிகள் குதித்து வெளியேறியிருக்கு. சீடர்களுடைய கவனக்குறைவே இதற்கு காரணம் அப்படின்னு எண்ணிய கௌதமர் 2 பேரையும் பள்ளிகளாகும்படி சபிக்கிறாரு. பிறகு தவறை உணர்ந்து சாப விமோச்சனம் வேண்டிய சீடர்கள் 1க்கு 100 பலன் தரக்கூடிய சத்தியவிரத சேஸ்திரம், அதாவது காஞ்சிபுரம் சென்று இந்த வரதராஜரை தியானித்து தவம் செய்து வந்தீங்க அப்படின்னா நலம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படியே சீடர்கள் 2 பேரும் வள்ளி ரூபத்தில் இங்கு தவம் செய்கிறாங்க. பிற்காலத்தில் யானை ரூபத்தில் இருந்த இந்திரன் ஸ்ரீ நரசிம்மர் அருளால் சுயரூபம் அடைந்த போது இவர்களும் சாப விமோச்சனம் பெற்றார்கள் அப்படின்னும் இவர்கள் கதையை கேட்ட இந்திரன் தங்கம் மற்றும் வெள்ளியாலான 2 பள்ளி ரூபங்களை இங்கு பிரதிஷ்டை செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளிகளை நம்ம தொட்டு வணங்குறவங்களுக்கு தான் சகல தோஷமும் பாவங்களும் நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அயோத்தி மன்னன் சக்கரனுடைய மகன் அசமஞ்சனும் அவனுடைய மனைவியும் சாபத்தால் பள்ளிகள் ஆனாங்க. பிறகு உபமன்யு முனிவருடைய அறிவுரைப்படி இங்கு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தரிசனம் பெற்றாங்க. இவர்களுடைய நினைவாக அமைந்ததே இந்த பள்ளி ரூபங்கள் அப்படிங்கிறது இன்னொரு தகவலும் உண்டு.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பள்ளிகள் பற்றிய நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.